இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு. நான் இன்னைக்கு வேற மூட்ல வந்தேன் ஜனங்களே. என்ன நீங்க தப்பாக்குதுண்ணா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. கத்திக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன். அதனால்தான் இன்னைக்கு அவங்களோட பாஷையிலே சொல்லுவோம். ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அது நான் கையில இன்னைக்கு ஒரு புகை எல்லாரும் வாங்க. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்ச. அதனால அவங்க நம்ம கொடுத்த வழிய அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாதான் அந்த காது வலினா என்னன்னு தெரியும். கரெக்டா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். கட்டிக்கிட்டே இருந்தா எப்படி ஷோ பாக்குறது? ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. ஓ, இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? ஒருத்தங்க அமைதியா இருக்கணும் எதிர்பார்க்கறீங்கல்ல, அப்ப நீங்க அமைதியா இருந்திருக்கீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. திவாகர், சிங்கம் களை இறங்கிருச்சு. ஷோ பார்க்க முடியலங்க, கத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சுக்கிருந்தேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு கத்துறீங்க? எங்க பார்க்க முடியலைங்க. இது உங்களுடைய சொந்த போனு, உங்களுடைய சொந்த வீடியோ இல்லைங்க. அது உங்க இஷ்டத்துக்கு பண்றதுக்கு. முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? ஓகே, பழகிடுவாரு. அதுக்கப்புறம் கேமுக்குள்ள வருவார்னா நான் வந்ததே அதுக்கு தானா? அதுக்கு எதுக்கு வரணும் உள்ள? நம்ம மாப்பிள்ள பாக்குறத பொறி உண்ட மாதிரி பாப்ல ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. அப்படிதானே? என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துல சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. இவர்கிட்ட ஒரு மீட்டரோட போயிருக்காரு உள்ள. உங்க தராதாரம் என்னன்னு ஒரு மீட்டர் வச்சிருக்காரு அவரு. எல்லாரும் என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். இருக்கா? மத்தவங்க தராதாரத்தை நிர்ணயிக்கிறது நீங்க யாரு சார்? பெரம்போக்கு, எச்சக்கலை, பரதேசி, பண்ணாடை, ஊர் பொறுக்கி, தெருப்பொறுக்கி. நீங்க யாரு சார் இருக்கு? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. உங்களுக்கு கருத்து வேணா கருத்தை சொல்லுங்க சார். என்ன சார் தராதாரம்? நீங்க யாரு சார் இன்னொருத்தர் தகுதி தராதத்தையும் சொல்றதுக்கு? யார் சார்? உங்க என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? உனக்கு மண்டையில பிரச்சனை. நீங்க ரீல்ஸ் பண்ண மட்டும் வரல சார். அது ஒண்ணும் உங்களுக்கு உரிமை எல்லாம் கிடையாது சார். ஐயே, அங்கிள் அழுறாரு. புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு இடம் அந்த வார்த்தை வரக்கூடாது. இன்னொருத்தருக்கு தகுதியும் தராதாரத்தை நிர்ணயிக்க பண்றது நீங்க ஆள் கிடையாது. உங்களுக்கு பெரிய பாராட்டுக்களை கைத்தட்டுங்க. ஏன்னா பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு, யாரும் முறைக்கிற சீசன்ல இவ்வளவு பீப்பு நாங்க போட்டதே இல்ல. இவ்வளவு பீப்பு போட்டது இல்ல. சிரிக்காதீங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? கலை சிரிக்காதீங்க. நீங்க என்ன பீப்புக்கு சிரிக்கிறீங்க கலை? இப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் எங்களுக்கு தெரியும். வேலையை மட்டும் பார்த்துட்டு மூடிட்டு போட அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுதுண்ணா. ஆனா உன்னை பார்த்து பிக் பாஸ் பேசுற அப்படின்னு சிரிக்கிறீங்க. இதுல என்னங்க உங்களுக்கு அப்படி? அதுல என்னங்க பெருமை இருக்கு? டம்மி பாவா ஒரிஜினல். ஆனா எவ்வளவு பீப்பு போடுறது நாங்க? நான் பண்ற டார்ச்சரை பார்க்கும்போது என்னை கட்ட கட்ட வார்த்தையை திட்டணும்னு தோணுதுல. எங்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னு சொல்றீங்களே, இதுதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டதா? உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும்.
தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். கே போல்டா? சபரி உங்க தொண்டை ஓகேவா? பரவாயில்லையா? இல்ல இன்னும் கத்த வேண்டியதானே? நக்கல்யா அவனுக்கு. உங்களை பிக் பாஸ் கூப்பிடறாருல சார், அப்ப என்ன சார் நீங்க ரீல்ஸ்? நான் வந்து இவர்தான், இவருக்கு இதான் வேலை. உங்க ரீல்ஸ்க்கு மத்தியில பிக் பாஸ் கலந்துக்க நீங்க வரல சார், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க சார் நீங்க. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே சார். காரணம் இது, நான் ரீல்ஸ் பண்ணிருந்தேன் 30 செகண்ட்ஸா இருக்கு. இந்த 10 பேரும் இந்த பிக் பாஸ் உன் நாக்குல சனி, நீ சும்மா இருந்தாலும் உன் நாக்கு சும்மா இருக்காது, உன் நாக்கு சும்மா இருந்தாலும் உன் கை சும்மா இருக்காது. டிஸ்டர்ப் பண்றாங்க பாருங்க என்ன. இங்க கூட இருக்க மத்த கண்டஸ்டன்ட் இந்த பிக் பாஸ்லாம் சேர்ந்து ரீல்ஸ் பண்ற என்ன கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கிறாங்க பாருங்க, லிவிங் ரூம் வர சொல்ல. என்னங்க இது கம்ப்ளைண்ட்? இது முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, ஊரெல்லாம் ஒன்ன பத்தி தான் பேசுறாங்க, எதுக்கு இதெல்லாம்? உங்களை ரீல்ஸ் பண்ணும்போது அவங்க தொந்தரவு பண்ற தப்புன்னு பேசுறது உங்களுக்கு இனிச்சதா இல்லையா? இனிச்சதுல இப்ப கசக்குதா? செய்க கரமான செய்க. சரிங்களா? வாங்க, நன்றி. சோலி முடிச்சு. சொல்லுங்கப்பா. ரொம்ப சந்தோஷயா. Nothing personal, just solace.